5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்தது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடக்கம். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6. வேட்புமனுவை திரும்பப் பெற ஏப்ரல் 9 கடைசி நாள். கேரளம், அசாம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். 3 மாநிலங்களிலும் நாளை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். மேற்குவங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடத்தப்படும் சட்டமன்ற தேர்தல். ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு. The polling shall be held in 2 phases. In the first phase 152 and the second phase 142. The date of poll shall be 23rd of April and 29th of April. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை. மொத்தம் 824 தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள். 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்ல உரிய ஆவணங்கள் கட்டாயம். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் அகற்றம். மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு பணிகளை தொடங்கிய பறக்கும் படையினர். ஐந்து மாநில தேர்தல்களுக்காக 2,18,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. $8.5 லட்சம் பேர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. சராசரியாக 700 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்படும் என்றும் விளக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கவும் முடிவு. ஐந்து மாநிலங்களிலும் 17.4 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. $17.4 crore electors are going to participate in these elections, an exercise of continental scale and proportionality. வாக்களிக்க தகுதியுள்ள அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வேண்டுகோள். முதல் முறை வாக்காளர்களும் ஜனநாயக கடமையாற்ற அழைப்பு. பதினெட்டு வயது நிரம்பியும் இதுவரை வாக்காளர் ஆகாதவர்கள் மார்ச் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இணையதளத்தில் அல்லது நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் நேரத்தில் வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. 6 மாநிலங்களில் காலியாக உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு. கோவா, கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுராவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் இடைத்தேர்தல். சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை கண்டிக்காமல் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டார் பழனிசாமி. சென்னையில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடு முழுக்க நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி ஏதாவது கருத்து சொன்னாரா?
இல்லை. அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்க மனசாட்சியையும் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்களா? அதுதான் வேதனையா இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சிதான் சிறுபான்மை மக்களின் பொற்காலம். சென்னையில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சி காலமும் அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் எனது தலைமையில் நடைபெற்ற ஆட்சி காலமும் சிறுபான்மை மக்களுக்கு பொற்காலமாக அமைந்ததை வரலாறு சொல்லும். கடந்த தேர்தலில் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்ட கம்யூனிஸ்டுகள் இந்த முறை கூடுதல் இடங்கள் எதிர்பார்ப்பு. இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் 10 தொகுதிகளுக்குள் அடக்க திமுக முயற்சி. காங்கிரசின் வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள். திமுகவிடம் அதிக தொகுதிகள் கேட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழுத்தம் கொடுப்பது தொடர்பான கேள்விக்கு பதில். தோழமை கட்சிகள் என்னுடைய அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உரிமையை கேளுங்கள். மாண்பு முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, இருந்தால் கொடுத்தார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஏன் கொடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 110 தொகுதிகளை நின்றோம், பிறகு 63, பிறகு 41, பிறகு 25. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதல் தொகுதி குறித்து திமுகவிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை. திமுகவின் பதிலை பொறுத்து கூட்டணியில் தொடர்வதா என பரிசீலனை செய்யப்படும் என்று தமாக தலைவர் வேல்முருகன் பேட்டி. இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமை குழு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்தது அதிமுக. KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, வளர்மதி ஆகியோருக்கு இடம். பத்து பேர் கொண்ட தேர்தல் பரப்புரை குழுவை அமைத்தது அதிமுக. விளம்பர குழு, சட்டக்குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை அமைத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் CBI அலுவலகத்தில் 3வது முறையாக ஆஜரானார் விஜய். 7 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள். CBI விசாரணை முடிந்து புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். காரில் இருந்தவாறு மகிழ்ச்சியுடன் தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறே சென்றார். விஜயின் தாவேகாவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிர முயற்சி. விஜயகாந்த் போல எதிர்க்கட்சி தலைவராகலாம் என விஜயிடம் பேசி வருவதாக தகவல். தாவேகாவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மறுப்பு. புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் பேட்டி. இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுத கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் அழுத்தத்துக்கு அடிபணிந்தால் விஜய் வாழ்க்கை சூனியமாகிவிடும். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். மத்திய அரசிடம் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களும் இல்லை, சிலிண்டர்களும் இல்லை என கண்டனம். சென்னையில் சிலிண்டருக்கு பாடை கட்டி திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டம். சாலையில் விறகு அடுப்புகளை வைத்தும் நூதன முறையில் எதிர்ப்பு.
வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல் என பெயரெடுத்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு என தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். ஒன்றிய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. வளைகுடா பகுதியில் மேலும் ஒரு நீரிணை மூடப்படுவதாக தகவல். சவுதி அரேபியாவை ஒட்டியுள்ள பாப் எல் மந்தப் நீரிணையை மூட ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் பரிசீலனை. பதற்றத்துக்கு மத்தியில் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்த இந்திய எண்ணெய் கப்பல்கள். ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கையின் கீழ் இந்திய கடற்படை பாதுகாப்போடு தாயகம் திரும்பும் ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி. இலங்கையில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு. வாகனங்களுக்கு ரேஷன் முறையில் குறித்த அளவு மட்டும் விநியோகிக்கும் நடைமுறை அமல். லெபனான் தலைநகரில் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் புகைமண்டலமாக காட்சியளிக்கும் வானம். இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசிய ஈரான். நடுவானில் இடைமறித்து அழித்த இஸ்ரேல். சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தை நோக்கி ஒரே நாளில் 10 ட்ரோன்களை அடுத்தடுத்து செலுத்திய ஈரான் அனைத்து ட்ரோன்களையும் இடைமறித்து அழித்து விட்டதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். புதுக்கோட்டையில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து பயணம். வாக்காளர்களின் கோரிக்கைகளை பேசும் புதிய தலைமுறை. பொற்பனைக்கோட்டை அகழாய்வு தளத்தில் அருங்காட்சியகம் வேண்டும். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய தலைமுறையிடம் கோரிக்கை வைத்த வாக்காளர்கள். கோட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த அகழ்வாய்வு பொற்பனைக்கோட்டையில் நடந்தது. அது அந்த இடத்துல ஸ்பாட் மியூசியம் வைக்கணும். இரவு நேரங்களில் கடலுக்கு சென்று அவர்கள் தொழில் செய்யும் பொழுது இலங்கை கடலோர காவல்படையால் கைது செய்யப்படுகிறார்கள். நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 தமிழர்கள் உயிரிழப்பு. 400 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் சோகம். வன்ஷிகா சிங்கை கரம் பிடித்தார் கிரிக்கெட் வீரர் குல்தீப் யாதவ். ஆடல் பாடல்களுடன் களை கட்டிய திருமண விழா. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் அண்ணா சாலை, எழும்பூர் உள்ளிட்ட முக்கிய சாலை சந்திப்புகளில் பசுமை பந்தல்கள். வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஏற்பாடு. திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையிலான தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் சிக்கல். காங்கிரஸ் தேமுதிகவுக்கு கொடுக்கும் அதிக தொகுதிகளால் கம்யூனிஸ்டுகள் அதிருப்தி. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் வார்மரு இயந்திரம் தீப்பிடித்ததில் பச்சிளம் குழந்தை காயம். பிறந்து 2 மணி நேரமே ஆன குழந்தைக்கு 27% தீக்காயம். எழும்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை. குழந்தைக்கு தீக்காயம் ஏற்பட்டது தொடர்பாக முரண்பட்ட தகவல்களை கூறுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்த தருணத்தை கொண்டாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தந்தை கண்ணீர். பஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்க கேட்டதுக்கு வார்மர் சரியில்லை அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு கரெக்டா சொல்ல மாட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா நீ ஹாப்பியா இருப்பாங்க. எனக்கு அன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். நாங்கள்
எல்லாருமே அன்றைக்கி என்ன சரி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படியே வச்சுருப்பாங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருந்தேன். வார்மர் தீப்பிடித்து குழந்தை காயமடைந்ததற்கு யாருடைய கவனக்குறைவும் காரணமில்லை என்று புரசைவாக்கம் மருத்துவமனை விளக்கம். வார்மர் இயந்திரத்தை முறையாக பராமரிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு என மக்கள் கேள்வி. சென்னையை அடுத்த நாவலூரில் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. 2 குழந்தைகள் உயிரிழப்பு, 7 வயது சிறுவன் உட்பட 7 பேர் படுகாயம். பங்குனி மாத பிறப்பையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். புதுக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள், தீரத்தோடு தழுவிய வீரர்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு மீன்களை பிடித்துச் சென்ற மக்கள். பாகிஸ்தானில் ரம்ஜானை ஒட்டி வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் திரண்ட மக்கள் கூட்டம். எரிபொருள் விலை உயர்வால் விலைவாசி அதிகரித்துள்ள நிலையில் வழக்கத்தை விட மிக அதிக அளவில் குவிந்த மக்கள். சீனாவில் நடைபெறும் ரோபோட்டுகளுக்கான மாரத்தான் பந்தயம். போட்டிக்கு முன்னதாக முக்கிய சாலைகளில் இயந்திர மனிதர்களை ஓடவிட்டு ஒத்திகை.